நடிகர் வடிவேலு, ஃபகத் ஃபாசில் நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க மாரீசன் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் படக்குழுவினர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாரீசன் ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு சூப்பராக, இன்ட்ரெஸ்டிங்காக தமிழ் சினிமாவோட டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி மாதிரி தெரியுது. வடிவேலு ஒரு இன்னசென்டர் மாதிரியும், ஃபகத் ஃபாசில் அவர்கள் அவரை நம்ப வச்சு அவருடைய பேக்கில் இருக்க திங்ஸ் எடுக்கிற மாதிரியும் ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. படம் எப்படி இருக்க போகுது, அவர் எடுத்தாரா இல்லையான்றது தான் ஸ்டோரியாக இருக்கிற மாதிரி ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. படம் அஃபிஷியலாக ஜூலை 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஜூலை 25 தமிழ் சினிமாவில் நடிகர் விஜய் சேதுபதியோட தலைவன் தலைவியும், ஃபகத் ஃபாசில் வடிவேலு நடிப்பில் மாரீசன் படமும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் இந்த இரண்டு முக்கியமான படங்களும் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் விஷாலோட 35வது மூவியோட அஃபிஷியல் பூஜையை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விஷாலோட 35வது மூவியில் துசரா விஜயன் ஃபீமேல் லீட் நடிக்கிறாங்க. ஜீவா அவர்கள் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மூலமா இந்த படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி விஷால் கூட இணையறாரு. இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் பூஜையை போட்டு படக்குழுவினர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு நடிகர் பவன் கல்யாணோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ஹரிஹர வீரமல்லு. படம் சென்சார் ஆகியிருக்கு. UBA சான்றிதழ் சென்சார் போர்டு வழங்கியிருக்கிறதா படக்குழுவினர் அஃபிஷியல் சென்சார் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நடிகர் கலையரசன் மற்றும் கயல் ஆனந்தி நடிப்பில் இந்த வாரம் புதுசாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் டைட்டானிக். படம் ஜூலை 18 இந்த வாரம் தியேட்டரில் புதுப்படமாக ரிலீஸ் ஆக போகுது. படம் 2020 ரிலீஸ் ஆக வேண்டியது. படம் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. இப்போ படம் அஃபிஷியலாக புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் இந்த ஜூலை 18 ரிலீஸ் கன்ஃபார்ம்னு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் மற்றும் மமிதா பைஜு நடிப்பில் அடுத்த புதிய படமான டியூட் படத்தில் சரத்குமார் அவர்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறதா தெரிவித்து சரத்குமாரோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கொம்பு சிவி படத்தில் இருந்தும் சரத்குமாரோட புதிய போஸ்டர் வெளியிட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் ஜீவாவோட நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன பிளாக் படத்தோட அதே டைரக்டரோட இயக்கத்தில் நடிகர் ஜீவா அவர்கள் அவருடைய அடுத்த படத்தை நடிக்க போகிறதா அஃபிஷியலாக படக்குழுவினர் பூஜையை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜீவா நடிக்கும் 46வது மூவி பிளாக் படம் தியேட்டரில் ஓரளவுக்கு நல்லா ரன்னிங் ஆச்சு. இப்போது அதே டைரக்டரோட இயக்கத்தில் ஜீவா அவர்கள் மறுபடியும் இணைஞ்சிருக்காரு. நடிகர் கவின் அவர்கள் அவருடைய அடுத்த படத்தை தமிழ் சினிமாவில் தண்டட்டி போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் ராம் சங்கையாவோட இயக்கத்தில் நடிக்கிறதா படக்குழுவினர் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் ராஜுவோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் பன் பட்டர் ஜாம். இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் இந்த வாரம் ஜூலை 18 தமிழ் சினிமாவில் ஸ்மால் பட்ஜெட் படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.